கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து பேச அனுமதி கோரி அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்றம். குண்டுக்கட்டாக வெளியேற்றிய அவை காவலர்கள். கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து கவனஈர்ப்பு தீர்மானம் நிராகரிக்கப்படவில்லை என்று சபாநாயகர் விளக்கம். அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்கள் இன்று ஒருநாள் அவை நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்று உத்தரவு. சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதிக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தல். சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம். பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார். இது நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம். கேள்வி நேரத்தில் யாரையும் குற்றம் சாட்டும் வகையில் பேசக்கூடாது. விதி தெரிந்திருந்தும் அதிமுக உறுப்பினர்கள் செயல்பட்டது வருந்தத்தக்கது என்று முன்னவர் துரைமுருகன் பேச்சு. எல்லா தெரிந்தவர்கள் கேள்வி நேரத்தில் ஆரம்பத்திலே கொடுக்கிறது தவறு என்று தெரிந்தும் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. இந்த மன்றம் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47ஆக அதிகரிப்பு. உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த வடமாநில தொழிலாளியும் பலியான சோகம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு காரணமான முக்கிய குற்றவாளி சின்னதுரை கடலூரில் கைது. சின்னதுரைக்கு மெத்தனால் விநியோகம் செய்த மாதேஷ், மதன் மற்றும் ஜோசப் ராஜையும் கைது செய்த போலீசார். கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு கல்வராயன் மலை விஷச்சாராயமே காரணம் என்று போலீசார் தகவல். 4 காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் சோதனை. கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு விளக்கம் அளித்த நிலையில் இன்று விசாரிக்கப்படும் என்று நீதிபதி அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த 3 உடல்நிலையில் முன்னேற்றம். கள்ளச்சாராயத்தால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஒருவர் மருத்துவமனையிலிருந்து தப்பியதால் பரபரப்பு. தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்க தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களின் குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உதவிகளை உடனடியாக வழங்கவும் அறிவுரை. சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி ஸ்ரீநகரில் யோகா செய்த பிரதமர் நரேந்திர மோடி. அவையிலே இது குறித்து மார்ச் 2002 உரையாற்றியிருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவம் குறித்து என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடனே நான் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன். அது குறித்து நான் அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்னர் விரிவாக பதில் வழங்குகிறேன். அப்போது சரிவர நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தற்போது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள காரணத்தால் இப்போது பேசுகிற உறுப்பினர்கள் அந்த நிகழ்வு குறித்து பேசுவார்களோ என பயந்துதான் இவர்கள் இன்றைக்கு திட்டமிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். ஜனநாயக முறையில் இந்த மாமன்றம் நடைபெற வேண்டும் என்பதில் தலைவர் கலைஞர் அவர்களும் நானும் அசையாத கொள்கை உறுதி கொண்டவர்கள். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திலே பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்பதில் கொள்கை உறுதி கொண்டவன் இந்த முதலமைச்சர். தாங்களும் பல கோரிக்கைகள் வைத்து மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களும் பேசுவதற்கு வாய்ப்பு தரலாம் என பரிந்துரை செய்தும் முதலமைச்சராக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இங்கே நடந்து கொண்ட முறை தவிர்த்திருக்கப்பட வேண்டியதுதான். பேரவை விதி 120 கீழ் பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள். அதில் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை.
எனினும் என்னுடைய வேண்டுகோளாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற உள்ள நிலையில் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த அவைக்கு வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பின்னரே அனுமதிக்க பெறலாம் என வேண்டுகோளையும் பிரதான எதிர்க்கட்சி தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய வாய்ப்பு தர வேண்டும் என்றும் இதனை தாங்கள் பரிசீலித்து ஆவணம் செய்ய வேண்டுமாறு கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களது அந்த தண்டனையை ரத்து செய்து மீண்டும் அவைக்கு வரவழைத்து இந்த விதி எண் 55 கீழ் கொடுக்கப்பட்டிருக்கின்ற கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே கலந்து கொண்டு பேசுகின்ற வாய்ப்பையும் கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய மானிய கோரிக்கைகளுடைய விவாதங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருந்தன்மையோடு சொன்ன நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இந்த அவை நன்றி தெரிவித்து வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் அவைக்கு வர வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் சங்கர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டிசம்பர் 4ஆம் தேதி நிஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட போது சென்னையே முழுகியது. அப்பொழுது பார்த்தீங்கன்னா சிபிசிஎல் நிறுவனத்தின் மூலம் அதனுடைய ஆயில் கசிந்து வெளியே வந்து கொச்சத்தலை ஆற்றை முழுவதும் நாசம் பண்ணியது. அந்த கொச்சத்தலை ஆற்றில் முழுவதும் நாசம் பண்ணி அது எப்படி வந்ததுன்னா கிட்டத்தட்ட சிபிசிஎல் கம்பெனிக்கும் அந்த கொச்சத்தலை ஆறுக்கும் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த 10 கிலோமீட்டர் தூரமும் இந்த பக்கிங்கான் கனால் வழியாக தான் அது வந்தது. அந்த பக்கிங்கான் கனால் வாய தூர்வாரி சொன்னோம், அதையும் பண்ணி தரல அந்த மீட்டிங்ல. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்ம கொசத்தலை ஆறையும் சிபிசிஎல் நிறுவனத்திட்ட சொன்னோம், அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த மீனவ மக்களுக்கு அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க முதல்வர் அவர்கள் நிவாரணம் வழங்கினாங்க. நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் அண்ணன் அது நேரடியாக பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ வலைக்கு தேவையான பணமோ 12,000 மக்களுக்கு உறுப்பினருக்கு தேவையான 10,000 வழங்கினாங்க. எல்லாமே வழங்கி கொடுத்துட்டு கடைசியை பார்த்தீங்கன்னா அது தூர்வாரி ஆழப்படுத்தினாதான் அந்த ஆற்றுல ஒரு மீனோ எறாவோ நண்டோ எதுவுமே இல்லை. ஆகவே நீங்கள் அதை தூர்வாரி ஆழப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அங்க உள்ள வாழக்கூடிய மீனவர்களுக்கும் மீன் வாழ்வாதாரத்துக்கும் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் போல சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம்.